ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் லீவ் வந்துருச்சு இல்லையா? பசங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களா? நம்ம பசங்க வீட்லயே தான் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பசங்க வந்திருந்தாங்களா? அவங்க வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களா? சரி, எங்க கூட்டு போறது? எங்க போனா விளையாடுற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, இங்க ஒரு பார்க் இருக்குது, கூட்டு போலாம். அங்க பசங்க விளையாடுறதுக்கு எல்லா மாதிரி இருக்குது. சரி, அங்க கூட்டு போலாம்னு டிசைட் பண்ணி கூட்டு போனோம். இந்த வர ருத்ராவை பார்த்துட்டு கேட்டேன், எங்க போறோம்னா பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமா சொன்னா. இது ஸ்டெப் ஏறி மேல போற மலை மேல இருக்குது. ஸ்டெப் ஏறி மேல போற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் நடந்து ஏறி ஜாலியா பேசிட்டே போனோம். போய் விளையாடுற இடம் தெரியாத பசங்க போய் ஏறி ஏறி இதோட பேர்லாம் மறந்துருச்சு என்னான்ட்டு. மேல ஸ்டெப் மேல ஏறி போய் இறங்கி விளையாடினாங்க. ஜாலியா விளையாடினாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. இந்த இந்த இது பேரும் தெரியல எனக்கு. இதுலயும் ருத்ராவாலையும் இன்னொரு பாப்பாவாலையும் ஏறி விளையாட முடியல. அதனால பாதியில உட்கார வச்சு அங்கிருந்து இறங்கி வரா மாதிரி விளையாட காமிச்சோம். ஜாலியா விளையாடினாங்க ரெண்டு பேருமே. ஒரே சிரிப்பா இருந்துச்சு அவங்க முகத்துல பாக்குறதுக்கு. அவங்களுக்கு அந்த விளையாடுற இதுவெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியல. அப்புறம் இதுல சுத்தணும்னு சொன்னாங்க. இது கையிலே சுத்துற மாதிரி தான். ஆனா அவங்களுக்கு ருத்ராவுக்கும் இன்னொரு பாப்பாக்கும் ஹைட் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால இது வேணாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம். ஊஞ்சல் இருந்துச்சு. ஊஞ்சல்ல உட்கார வச்சு விளையாட வச்சோம். அவங்க ஊஞ்சல் விளையாடுறத பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி, நம்மளும் விளையாடலாம். நம்மளும் விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. ஆமா, பின்ன எனக்கும் ஆசையா இருக்கும்ல. அப்புறம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க விளையாடி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க ஊஞ்சல் எப்படி எல்லாம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச நேரம் தான் விளையாடினேன். அதுக்கு மேல விளையாடினா தம்பி கீழே விழுந்துருவானோன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. அதனால சரி, கொஞ்சம் அவன் வேற குதிக்கிறானா, சரின்னு கீழே இறங்கிட்டு இருக்கிற சுத்தி பார்க்க வேண்டிய இடம்லாம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இன்னும் உள்ள பார்க்குக்குள்ள விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. அது இந்த குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்கல்ல, அதுதான். அது என்ன பேருன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா அத பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. தம்பியும் கூட போய் விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரே இதுவு. சரி, அவன் விட்டா பயப்படுவான்னு பார்த்தா, அவன் பயப்படல. நல்லாவே விளையாடுறான். அதுக்கப்புறம் நான் என் பக்கத்துல நின்னுட்டான். அப்பயும் பாருங்க என்கிட்ட வரல. குதிச்சுனே அவங்க விழுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொலைவா உட்காந்துன்னு பார்த்துன்னு தான் இருந்தானே. அப்ப எனக்கு தான் பயமா இருந்தது. எங்க குதிக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க நிறைய பேரு, கீழே கீழே உருண்டு விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு நான் தான் பிடிச்சிட்டே இருந்தேன். அவரு ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படி எவ்வளோ தைரியமா உட்காந்து இருக்கிறான்னு பாருங்க. உட்காந்து இருந்தான். இது விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறி அங்கிருந்து சர்ருன்னு உருண்டு வர மாதிரி ஒரு இது ஃபுல்லா ஹேர்லயே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பலூன் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா நல்லா விளையாடினாங்க. பசங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல ருத்ரா இதுல ஏறத்துக்கே ரொம்பவே பயப்பட்டா. எனக்கு பயமா இருக்குதுமா, பயமா இருக்குது, பயமா இருக்குது சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பெரிய பாப்பா வந்தா இல்லையா, அந்த பெரிய பாப்பா கூட கூட அனுப்பிச்சு வச்சு அப்புறம் ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் பயம் போயிடுச்சு. அவங்க அங்க விளையாட்டும்னு சொல்லிட்டு தம்பி இங்க கூட்டு தனியா விட்டையும் தனியா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்க்குக்கு உள்ள உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த பார்க்குக்கு தான் நம்ம போயிருக்கோம். அந்த பார்க் இருக்கிற இடம் பேரு தான் கோட்டை குன்னு. அது மலை. அது மலை மேல இருக்கு. அதனால குன்னுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியல. அப்புறம் பூந்தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. நான் இந்த பார்க்குக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பசங்க குழந்தைங்கள கூட வரவே தான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது உள்ள ஒரு டெசார்ட் செட்டப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ராஜஸ்தானில் எப்படி மணல் இருக்குமோ, ஒட்டகம் ஒரிஜினல் ஒட்டகத்துக்கு பதில் டூப்ளிகேட் பொம்மையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது கட்டி வச்சுருந்தாங்க. பசங்க அதில் வேலை உட்காந்துட்டு ஹாய் சொன்னாங்களா. இது ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒட்டகு மேலே அவங்க உட்காந்தது பார்த்து நானும் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். நானும் ஏறி உட்காந்தேன். அவங்கெல்லாம் பசங்களை பார்த்து எனக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் உட்காந்துட்ருக்க. ஆனால் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், எனக்கும் ஆசையாக தானே இருக்கும் விளையாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் இந்த பெயிண்டிங் அழகாக இருந்துச்சு. இந்த பெயிண்டிங் எதுக்குன்னு கேட்டதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னே பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த யானை அட்டையில் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஆனால் அழகாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே நான் கொஞ்சம் நேரம் அது கூட நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா இங்கே வெளியே இப்போ தான் ரோஸ் கார்டன் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பன்னீர் ரோஸ். நல்ல ஸ்மெல்லும் இருந்துச்சு.
இப்போ நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. தம்பி அங்கே வந்து கீழ விட சொல்லி ஒரே சவுண்ட் போட்டான். சரி கீழ விட்டா போய் பழுப்பு எடுக்க வலிக்கிறது, அதை வலிக்கிறதுமா இருந்தான். ஆனாலும் கீழ விட சொல்லி ஒரே அடம் பண்ணான். கிறிஸ்மஸ் தாத்தா ஃபோட்டோலாம் இருந்துச்சு. இதுவும் அட்டையில தான் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாம் எங்கெங்க எது எது இருக்கோ எல்லாத்தையும் பக்கத்துல போய் பசங்க நின்னுட்டு ஃபோட்டோ எடு, ஃபோட்டோ எடு, ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்து குடுத்தோம். எடுத்து கொடுத்த பிறகு பார்க்கறது நல்லா இல்ல. திருப்பி எடுக்க சொல்லுறது. இவங்களா கூட ஒரே இதுவா இருந்துச்சு. ஆனா ஃபன்னா இருந்துச்சு. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்க வந்து மலை மேல வந்து இதெல்லாம் வீடு, அது மாதிரி செட்டப் மாரி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பார்க்கு மேல. அதே மாரி திருப்பியும் போய் எந்த சிலையுமே போய் புடிச்சுட்டாங்க. டச் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது மரத்திலேயே குகை மாரியே பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல ரெடி பண்ணுவாங்கல்ல, அவ்வளோதான் பார்த்து முடிச்சுட்டு எங்க கிளம்பணுமோ அங்கேயே வந்துட்டோம். வெளிய வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்டோட எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி அத போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்க முதலமைச்சர் என்னென்ன சக்சஸ் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே இருந்துச்சு. நெறைய போலீஸு எல்லாரும் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாங்க. ஆர்டி ஆஃபீஸ் செட்டப் இருந்துச்சு. ஜெயில் செட்டப் இருந்துச்சு. நெறையவே இருந்துச்சு. நல்லா பார்க்க வேண்டியது நெறைய இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. என்னால எடுக்கவே முடியல. தம்பி வந்து குதிக்கிறான். டிஸ்டர்ப் பண்ணிட்டே ஆட்டிட்டே இருக்காங்களா, சரி அவனும் பார்க்கணும்ல. நம்ம வீடியோலாம் எடுக்க வேணாம். என்னால முடிஞ்சது வரைக்கும் எடுத்தேன். எடுத்துட்டு மற்றதெல்லாம் தம்பி வச்சு பார்க்கட்டும்னு சொல்லிட்டேன். இது வந்து கேஎஸ்இபி அவங்களுடைய கேஎஸ்இபி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இபி இப்படி தான் இருக்கும். ஆனால் மினி செட்டப்பாக பண்ணி வச்சு லைட் செட்டிங் எல்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபார்ம்லாம் போட்டு ரெடி பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இது சோலார் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடல்ல வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே எங்கேயோ செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி உட்காந்துட்டாங்க நம்ம பசங்க. எங்கேயோ செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா அதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பணும். அதை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா பலூனு, அந்த பலூன் வந்து அங்கே எங்கேயோ ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எங்கன்னு சொல்லி நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபுட் பிரமிட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது குழந்தைங்களுக்கு இப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறியில் பூந்தொட்டி மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.